மைவித்திரி உறவுகளுக்கு வணக்கம். மும்பை தாராவியில் வசிச்சுட்டு வர ஒருத்தவங்க வந்து மேடம் எனக்கு நிறைய லேடிஸோட வீடியோஸாக வருது. என்ன மாதிரி குடும்ப தலைவர்கள் வந்து நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கள் குழந்தைங்களாம் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை. நாங்கள் சம்பாதிச்சு தான் குடும்பம் முன்னேறணும். என்னால் சம்பாதிக்க முடியாத நிலையில் மருத்துவ செலவு வேறு அதிகமாக ஆகுது மேடம். எனக்கு வந்து கடந்த 2 வருஷமாக வந்து நான் மைவித்திரியால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் என்னோடய வீடியோவும் போடுங்க, நானும் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து சொன்னார். அவரோட வீடியோவை வந்து நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறேன் அவங்களோட நிலைமை என்னன்னுட்டு. ஸோ மைவி3 இல்லை அப்படின்னா அவர் வந்து இதுக்கு மேலே மருத்துவ செலவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல் தான் இருக்குது. அது அவரே சொல்லுவார், கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார் பழனிவேல். நான் மும்பை தாராவியில் வசிக்கிறேன். இப்போது நான் இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன்னா, நான் இப்போதைக்கு டயாலிசிஸில் இருக்கேன். நான் உங்களுக்கு அந்த இது காட்டுறேன். ஸோ நான் ஏன் இது காட்டுறேன்னா, உங்களுக்கு நான் வந்து 2 வருஷமாக டயாலிசிஸில் இருக்கேன். எனக்கு 2022 தான் நான் மைவி3ல இணைஞ்சேன், மெம்பராக இருந்தேன். அப்புறம் நான் பேசிக் மெம்பராக இருந்தேன். அப்புறம் நான் மைவி3 கேப்சூல் வாங்கி க்ரௌன் மெம்பருக்காக நான் மெம்பர்ஷிப் எடுத்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து மைவி3 கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணி க்ரௌன் மெம்பர் எடுத்தேன். அதில் எனக்கு டெய்லி வருமானம் வந்துட்டு இருந்தது. நான் அந்த வருமானத்தை வச்சு என்னோடய மருந்து செலவும் இந்த டயாலிசிஸுக்கான செலவும், பிறகு நம்ம இந்த ப்ளட் டெஸ்ட் எல்லாம் டாக்டர் செலவெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மைவி3 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போது தற்போது இந்த பிரச்சனையால் இந்த மைவி3 மேலே எம்டி மேலே வந்து தப்பான புகார் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. என் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மைவி3 வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பேமெண்ட் வர்றது. ஆனால் அந்த பேமெண்ட் வச்சு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லபடியாக இருந்தோம். ஆனால் இந்த பேமெண்ட் ஸ்டாப் பண்ணால இந்த மாதம் எனக்கு டாக்டர்கிட்ட போக முடியல, ஒன்றும் சரியாக இது பண்ண முடியல. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ரொம்ப முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பேமெண்ட் வர்றதுனால அந்த முயற்சியும் கொஞ்சம் தடங்களாக இருக்குது, இன்னும் பண்ண முடியல. என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, சிஎம் சாருக்கு, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணி, எங்கள் மாதிரி பேஷண்ட்டோ இல்லை எங்கள் மாதிரி ரொம்ப பேர் வந்து இந்த மைவி3 வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த வருமானத்தை வச்சு அவங்க சந்தோஷமாகவும் நல்லபடியாக இருக்காங்க. தயவுசெய்து ஒரு நல்ல முடிவுக்கு இந்த கொண்டு வாங்க சார் அப்படின்னு என்னோடய வேண்டுகோள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு குடும்ப தலைவனோட வருமானம் வந்து ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் மும்பை தாராவி மாதிரி இடத்துல வந்து வீட்டு வாடகை, கல்வி, அது அவருக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. 2 பேருமே படிச்சிட்ருக்குறாங்க. யாருமே வேலைக்கு போகலை. வருமானங்கிறது எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழலில் வந்து இந்த மைவி3யால் அவரோட குடும்பம் வந்து ஒரு 2 வருஷமாக ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்குது. அவருடைய மருத்துவ செலவுக்கெல்லாம் நான் கஷ்டப்படாமல் இருந்தேன் மேடம். இப்போ நான் என்னோடய உடல் உபாதைகளையும் தாண்டி பணத்துக்காகவும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போதும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு.
பாருங்க அவரால் நடக்கவே முடியலை. இந்த மாதிரி சூழலில் வந்து அவரால் எப்படி வேலைக்கு போய் காப்பாற்ற முடியும்? பெண்கள் மட்டும் இல்லை, பல ஆண்களும் தன்னோட வருமானத்துக்கு வந்து மைவித்திரியை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. இந்த குரல்கள் எல்லாமே நம்ம முதல்வரோட காதுகளுக்கு எட்டி கண்டிப்பாக நம்ம எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கணும். அவர் வெளியில் வந்து பல குடும்பங்களை வாழ வைக்கணும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.